வரலாற்று பக்கங்களில் எத்தனையோ காதல் கதைகள் இருக்கும். ஆனால் இது கதை அல்ல, காதல் காவியம். காரல் மார்க்ஸ் ஜெனி மீது கொண்ட அன்பை விட ஜெனி மார்க்ஸ் மீது கொண்ட அன்பே மேலானது. ஜெர்மன் நாட்டில் காரல் மார்க்ஸ் இல்லத்திற்கு அடுத்த இல்லம் ஜெனியின் இல்லம்தான். இருவரும் சிறுவயதில் இருந்தே நல்ல நண்பர்கள். காலப்போக்கில் காதலர்களாக மாறினர். காரல் மார்க்ஸ் முதலில் தன் காதலிக்காக காதல் கடிதம் எழுதியதே அவரது ஆரம்ப புள்ளி என்றால் வியப்பாகத்தான் இருக்கிறது. காதல் கடிதம் எழுதிய இளைஞர்தான் பிற்காலத்தில் மூலதன புத்தகத்தை வெளியிட்டார். அதை கொண்டுதான் இன்று பல நாட்டின் பொருளாதார நிலை நல்ல நிலையில் இருக்கிறது. ஜெர்மனியர்கள் வெறுப்புடன் நோக்கும் யூத இனத்தைச் சேர்ந்தவர்தான் காரல் மார்க்ஸ். ஜெனியோ ஜெர்மனியின் மிக சிறந்த அழகி, பிரபு வம்சத்தைச் சேர்ந்த பெண். சிறுவயதில் அடாவடியாக சுற்றித் திரிந்த காரல் மார்க்ஸ் வறுமையினால் தவிர்த்தார். ஆனால் ஜெனியோ செல்வந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர், வறுமை என்றால் என்னவென்றே தெரியாதவர். மார்க்ஸ் தனது உயர்கல்விக்கு செல்லும் வரை இந்த சமூகத்தின் மீது எந்தவித அக்கறையும் கொள்ளாதவராக இருந்தார். அவருக்கு இருக்கும் ஒரே ஒரு அக்கறை ஜெனி மீது மட்டும்தான். கல்லூரிக்கு சென்றவுடன் மது குடிப்பது, ஜெனிக்காக காதல் கடிதம் எழுதுவது, ஜெனிக்காக பாடல் பாடுவது என்று யதார்த்தமான வாழ்க்கையைதான் காரல் மார்க்ஸ் ஆரம்ப காலத்தில் வாழ்ந்தார். இதன் பிறகுதான் சமூகத்துடன் சேர்ந்து பயணிக்க தொடங்குகிறார் காரல் மார்க்ஸ். காரல் மார்க்ஸுக்கு படிப்பு முடிந்தது. அதே நேரத்தில் ஜெனியை பெண் கேட்டு பலர் வந்து கொண்டே இருந்தனர். அவை எல்லாவற்றையும் நிராகரித்தார் ஜெனி. ஜெனி தன் தந்தையிடம் மார்க்ஸை மட்டும்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறினார். ஜெனியின் தந்தைக்கு மிகவும் பிடித்தமானவராக மார்க்ஸ் இருந்ததால் எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. ஆனால் மார்க்ஸ் இல்லத்தில் எதிர்ப்பு கிளம்பியது. மார்க்ஸ் குடும்பத்தினர் கிறிஸ்துவ மதத்தில் மாறியவர்கள். அவர்கள் அடிப்படையில் யூத மக்கள். ஒரு யூதன் எவ்வாறு ஒரு ஜெர்மனிய பெண்ணை திருமணம் செய்ய முடியும் என்று மார்க்ஸின் தாய் கூறுகிறார். காரல் மார்க்ஸ் எண்ணுகிறார், ஜெனியை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் முதலில் ஒரு வேலை கிடைக்க வேண்டும். அதிலிருந்து சிறிய வருமானம் அது இருந்தால் மட்டுமே ஜெனி கிடைப்பாள் என்று மார்க்ஸ் எண்ணுகின்றார். மார்க்ஸ் கூறுகிறார் ஜெனியிடம், நீ எனக்காக காத்திரு, நான் வேலை கிடைத்தவுடன் உன்னை என்னோடு அழைத்து செல்கிறேன் என்று. மார்க்ஸ் கூறிய அந்த ஒற்றை சொல்லுக்காக 7 ஆண்டுகள் காத்திருந்தாள் ஜெனி. ஒரு வழியாக நண்பர்களின் உதவியோடு பாரிஸில் மார்க்ஸுக்கு வேலை கிடைத்தது. ஜெனியை மணமுடிக்கிறார் மார்க்ஸ். எந்த ஒரு பெண்ணும் தனது திருமணம் ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவார். ஆனால் ஜெனி அவ்வாறு எண்ணவில்லை. காரல் மார்க்ஸ் எதை எண்ணுகிறாரோ அதேதான் ஜெனியும் எண்ணுவார். அவர்களது திருமணம் மிகவும் எளிமையாக நடந்தது. ஒரு மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தைச் சேர்ந்தவள் ஜெனி. மார்க்ஸ் மீது கொண்ட அன்பின் காரணமாக ஒரு ஏழை பெண்ணாக வாழ்ந்து மறைந்த பெண் ஜெனி. காரல் மார்க்ஸை பற்றி நம் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். அவர் ஒரு பொருளாதார அறிஞர், அறிவியல் கோட்பாட்டாளர், பத்திரிகையாளர், அரசியல் பொருளாதார திறனாய்வாளர் மற்றும் கம்யூனிசத்தின் தந்தை. இதுபோல நம் மார்க்ஸை பற்றி பல வகையில் படித்திருப்போம் அல்லது கேட்டிருப்போம். மார்க்ஸின் வெற்றிக்கு துணையாக நின்றவள் ஜெனி ஒருத்தியே. காரல் மார்க்ஸ் கூறுகிறார், அவளைப் போல் ஒரு பெண் இல்லையெனில் நானும் ஒரு சாமானியனாகவே இருந்திருப்பேன் என்று கூறுகிறார். அந்த அளவுக்கு ஜெனி என்ன செய்தாள் என்றால், காரல் மார்க்ஸின் வெற்றிக்கு பக்கபலமாக நின்றவள் ஜெனி ஒருத்தியே. ஒரு செல்வந்தராக பிறந்த ஜெனி வறுமையின் உச்சத்தில் இருக்கிறார். மார்க்ஸின் மூத்த குழந்தை 8 வயதில் இருக்கிறது வறுமையின் காரணமாக. அவ்வப்பொழுது கூட ஜெனி கூறியது ஒன்றுதான், என்னோட மார்க்ஸ் இருக்கிறார் என்று. 2வது குழந்தையும் இருக்கிறது வறுமையின் காரணமாக. அந்த குழந்தை பிறந்தபோது தொட்டில் வாங்குவதற்கு கூட பணமில்லை, அந்த அளவு வறுமை. அதைவிட கொடுமை எதுவென்றால், அந்த குழந்தை இறந்தபோது அடக்கம் செய்வதற்கு சவப்பெட்டி வாங்குவதற்கு கூட பணமில்லை என்பதுதான். வறுமையின் காரணமாக தனது குழந்தைகள் இறந்து போன போதிலும் கூட மார்க்ஸ் மீது எந்தவித கோபமும் இல்லாமல், நீங்கள் நினைப்பதை செய்யுங்கள், நான் உங்களோடு உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் என்று கூறியவள் ஜெனி. காரல் மார்க்ஸின் வெற்றிக்கு துணையாக இருந்தவள் ஜெனி.
கார்ல் மார்க்ஸும் ஜெனியும் ஒரு நாள் கூட பிரிந்ததே இல்லை. ஜெனியின் தாய் இறந்துவிட்டாள். அந்த ஒரு நாள் மட்டுமே ஜெனியும் கார்ல் மார்க்ஸும் பிரிந்திருந்தனர். அந்த ஒரு நாள் பிரிவை கூட தாங்க முடியாத கார்ல் மார்க்ஸ் ஜெனியை எண்ணிக்கொண்டு பல கடிதங்கள் எழுதுகிறார். தன் தாயின் இறுதி ஊர்வலத்திற்கு சென்று மறுநாள் வீடு திரும்பிய ஜெனி அந்த கடிதத்தை படித்தபோது மார்க்ஸ் தன் மீது எந்த அளவு கடந்து அன்பு வைத்தான் என்பதை புரிந்து கொண்டான். எந்த வறுமை ஏற்பட்டாலும் எந்த பிரிவு வந்தாலும் சரி, ஜெனியும் மார்க்ஸும் பிரியவே இல்லை. அந்த அளவு ஒரு ஒற்றுமையும் ஒரு புரிதல் காதலும் இருந்தது அவர்களிடம். முதிர்வு காலத்தில் ஜெனி படித்த படிக்கில் இருந்தாள். கார்ல் மார்க்ஸ் ஜெனியை பார்க்கக்கூடாது, ஜெனி மார்க்ஸை பார்க்கக்கூடாது. காரணம் எதுவென்றால், ஜெனிக்கு நுரையீரல் புற்றுநோய், கார்ல் மார்க்ஸுக்கு நுரையீரல் தொற்றுநோய். இருவரும் ஒன்றாக பார்த்து கொண்டாலோ அல்லது பேசிக்கொண்டாலோ யாராவது ஒருவர் இறந்து விடுவார் என்று மருத்துவர் கூறியிருக்கிறார். இதன் காரணமாக ஒரே இல்லத்தில் வெவ்வேறு அறையில் ஜெனியும் மார்க்ஸும் வாழ்ந்து வந்தனர். தன் காதலியை விட்டு ஒரு நாள் கூட பிரியாத மார்க்ஸ் தனது கடைசி காலங்களில் பல நாட்கள் பிரிந்தே வாழ்ந்தார், வாடினார். ஒரு நாள் மார்க்ஸ் ஜெனியின் அறைக்கு சென்றார். நான் உன்னை பார்ப்பதால் அல்லது உன்னை தொடுவதால் எனது உயிர் பிரிந்தாலோ, எனக்கு நோய் வந்து நான் இறந்தால் கூட என் உயிர் போகட்டும் என்று கார்ல் மார்க்ஸ் கூறினார் கண்ணீருடன். டிசம்பர் 2, 1881 ஜெனி மறைந்தார். ஜெனியின் மறைவை தாங்க முடியாத கார்ல் மார்க்ஸ் நடைபிணமாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார். 14 மார்ச் 1883 அன்று கார்ல் மார்க்ஸ் மறைந்தார். கார்ல் மார்க்ஸ் கூறியிருக்கிறார், ஜெனி என்றால் காதல், காதல் என்றால் ஜெனி. அந்த அளவுக்கு ஜெனியை மார்க்ஸ் காதலித்திருக்கிறார். கடைசி காலங்களில் ஜெனியின் நினைவோடே கார்ல் மார்க்ஸ் மறைந்தார். 1883 அன்று இந்த காதல் சகாப்தம் முடிவுக்கு வந்தது.